ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி புரட்டாசி மாதம் ஸ்பெஷல், அது மட்டும் இல்லைங்க, நவராத்திரி ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். சூப்பரான டேஸ்டான அவல் லட்டு தான் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் நம்ம நெய், அவல் எல்லாமே சேர்த்து செய்திருக்கிறதுனால சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்பவே அருமையான ரெசிபிங்க. இது செய்கிறது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்திடலாம். வாங்க இந்த டேஸ்டான அவல் லட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் ராகி அவல் வச்சு கூட செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து 1 கப் அவல் எடுத்துருக்கிறேன். அதை வந்து லைட்டாக நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுபட்டு வரட்டும். அவலில் வந்து 2 அவல் இருக்குது. மெல்லிசான அவலும் இருக்குது, நல்ல தடிமனான அவலும் இருக்குது. எந்த அவல் கிடைச்சாலுமே இந்த லட்டு செய்யலாங்க. டேஸ்ட்டு இதே மெத்தடில் செய்து பாருங்கள், டேஸ்ட்டு மாறாது, ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போது ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வறுத்துட்டேன். அவல் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே அதை வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இது ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், வெறும் அவல் மட்டும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும், நல்லா வலுவலுன்னு அரைப்படாது. கையில் கொஞ்சமாக எடுத்து நல்லா நசிச்சு பார்த்திங்கன்னா நல்ல மாவு மாதிரி ஆகணும். அந்த பதத்து வரைக்கும் நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இதில் உடச்ச முந்திரி வந்து ஒரு 10லேருந்து 15 முந்திரி சேர்த்துருக்குறேன். அதை வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது மாதிரி நட்ஸ், உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ் வேணுமோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி கலர் சேஞ்ச் ஆனோடனே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அந்த நெய்யிலேயே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதாவது 1/2 கப் அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். 1 கப் அவளுக்கு வந்து 1/2 கப் அளவு தேங்காய் வந்து கரெக்டாக இருக்கும். அதையும் அந்த நெய்யிலேயே வறுத்துடலாம். தேங்காய் இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்ல வாசமாகவும் இருக்கும். லட்டு சீக்கிரம் கெட்டு போகாது. தேங்காய் சேர்த்தோன்னா இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும்போது லட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இந்த தேங்காய்க்கு பதில் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் தேங்காயும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறதா இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வச்சு செய்யுங்க, அதுதான் நல்லது. நெய்யில் நல்லா வறுபடட்டும். தேங்காய் நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். தேங்காய் வறுபட்டோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவலை சேர்த்துடலாம். அவல் சேர்த்துட்டு ஒயிட் சுகர் வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து முழுசாக போட்டோன்னா மிக்ஸ் ஆகாது, அதனால் பவுட்ரு பண்ணிக்கோங்க. சர்க்கரையோட டேஸ்ட்டு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துருக்குறேன். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் சேர்த்துடலாம். வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சர்க்கரை கலரை நல்லாவே மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணியோ ஆயிலோ எதுவுமே சேர்க்க வேண்டாம். சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி அதுலேயே அவல் பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியானதுக்கப்புறமா லட்டு பிடிக்கும்போது கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பால் சேர்த்தோன்னே அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. பாலும் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால லட்டு பிடிக்கிறதுக்கு கையில் வராது. கொஞ்சம் ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் ஆற வச்சுட்டு கையில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளவு ஈஸியாக வருதுன்னு சொல்லிட்டு. இது சூடாக இருக்கும்போதே நீங்கள் பிடிச்சி வச்சுருங்க, அப்போ தான் நல்ல ஒரு ஷேப்பில் கிடைக்கும். லைட்டாக அழுத்தம் கொடுத்தாலே போதுங்க, நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு. இதே மெத்தட்லேயே எல்லா லட்டையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த லட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ரொம்பவே அருமையான ரெசிபிங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வெள்ளிக்கிழமையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். ரொம்பவே நல்லது. இதில் நம்ம நெய் சேர்த்துருக்குறோம், அவல் சேர்த்துருக்குறோம், சர்க்கரை, பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்டான லட்டு ரெசிபியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள்.
இந்த லட்டை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் குழந்தைங்களுக்கு சாயந்தரம் நேரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபியாக நீங்கள் செய்து கொடுக்கலாம். இதே மெத்தட்லேயே இந்த லட்டு ரெசிபியை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.